Happy morning, children. Now we will discuss about discovery of neutron. In 1932 ஜேம்ஸ் சாட்விக் தான் நியூட்ரானை டிஸ்கவரி பண்ணார். ஸோ ஜேம்ஸ் சாட்விக் நியூட்ரானை டிஸ்கவரி பண்ணுறதுக்கு அவருடைய ஆசிரியர் ரதர்ஃபோர்ட் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆட்டம்ங்கிறது ஒரு நியூட்ரல் பார்ட்டிக்கல், அதில் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எலக்ட்ரான் இருக்குது, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் புரோட்டானும் இருக்குது. ஸோ இந்த நியூக்ளியஸில் எப்படி வெறும் புரோட்டான் மட்டும் இருக்கும், அதில் வேறு ஏதோ ஒரு மர்மமான பொருள் இருக்கிற மாதிரி தெரியுது, வேறு இன்னும் ஒன்று இருக்குது அதில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ அப்போ அவருடைய ஸ்டூடெண்ட் ஜேம்ஸ் சாட்விக் என்ன பண்ணார்னா, அப்படியா அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசர்ச்சில் ஈடுபட்டார். இவர் என்ன பண்ணார்னா, பெர்லியம் அப்படிங்கக்கூடிய ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டு அதில் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை ஹை ஸ்பீடில் மோதுறாரு. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்னால் என்னென்னா, ஹீலியத்தில் இருக்கக்கூடிய ஹீலியம் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய சென்டரில் இருக்குங்கள நியூக்ளியஸ், அதுதான் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். அந்த டைமில் இப்போ தானே நம்ம நியூட்ரான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸில் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸில் அந்த டைமில் என்ன தான் இருந்திருக்கும் அப்படின்னு இவங்க இமேஜின் பண்ணியிருந்திருப்பாங்க, புரோட்டான். ஸோ அதை எடுத்துகிட்டு தான் மோதுறாரு. மோதும் போது என்ன ஆகுதுன்னா, ஹை ஸ்பீடில் மோதும் போது கார்பன் பார்ட்டிகல்ஸ் வெளியில் வருது. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஜேம்ஸ் சாட்விக்கும் வர்றது கார்பன் பார்ட்டிகல்ஸ் தான் தெரியுது. அடுத்தது ஒன்று வருது, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணுறாரு. இது என்ன வித்தியாசமான ஒன்றா இருக்குது, ஆல்ரெடி நமக்கு புரோட்டான் தெரியும், எலக்ட்ரான் தெரியும். ஸோ ஒன்று பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கணும், இல்லை நெகட்டிவ் சார்ஜாக இருக்கணும், ரெண்டுமே இல்லை, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணுறாரு. அப்போ தான் இதுக்கு எந்த விதமான சார்ஜஸ்மே இல்லை, இது நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு முடிவுக்கு வந்தார். அப்போ தான் நியூட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சார். ஸோ இதுதான், இப்படி தான் நியூட்ரான் கண்டுபிடிக்கப்பட்டது. நியூட்ரானுடைய மாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻⁻24 கிராம். இது புரோட்டானுடைய மாஸுக்கு ஈக்குவலாக இருக்கும், சமமானது. நியூட்ரான் பார்த்தீங்கன்னா நியூட்ரல், எதுக்குன்னு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.